லிக்கர்கஸ் வடக்கிருத்தலை மேற்கொண்டார். வடக்கிருத்தலின் விளக்கத்திற்கு 123 கவனிக்கவும். தெய்வங்களினால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் வடக்கிருத்தலை பற்றியோ அத்தகைய புனித மரணத்தின் நோக்கத்தை பற்றியோ இந்த கிறிஸ்துவாசிரியரால் மேதாவியால் அறிய இயலாமல் இருந்தாலும் கூட லிக்கர்கஸினால் வலுவில் மேற்கொள்ளப்பட்ட மரணத்தை ஒரு விதமான கருத்துடன் அவர் சித்தரிக்காமல் இல்லை. எனவே கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் வாக்கியத்தில் பொதுவாக நம்மால் எதிர்பார்க்கக்கூடிய எட் என்ற பதத்தை தவிர்த்து therefore என்ற பதத்தை பொருத்தமாக போட்டிருக்கிறார். After having offered another sacrifice to Apollo at Delphi, he voluntarily there put a period to his life, while he was yet of an age when life was not a burden, when death was not desirable, and while he was not unhappy in any one circumstance. He therefore destroyed himself by abstaining from food. வாழ்க்கையில் ஏதாவது துயரங்களோ கஷ்டங்களோ நோய்களோ இல்லாமல் சௌக்கியமாக ஒருவன் வாழ்ந்து வரும் காலத்திலேயே அவனுக்கு முடிவு ஏற்படுவது மெத்த மேலானதாகும் என்ற ஓர் உயர்ந்த கருத்தில் therefore என்ற பதத்தை இவர் போட்டிருக்கிறார். The Spartans have set a noble example of sobriety and of contempt for passion, pain and death. They could obey and they could die. Law was for them, according to felicitous expression of Pindarus of Montaigne, queen and empress of the world. Let us accord to them one more virtue which does them honor, respect for those upon whose head time has placed the crown of whitened locks. 125. A. உழைப்பைச் சுருக்கி கூலியை பெருக்க விடும் ஆக்ஷி பாபி. B. அவதியோடு தவமிருந்தும் வரன் மறுக்கும் ஊழலா பேஸ் பாபி. C. பாவத்துக்கு பயந்து சமீபகால தாழ்ந்தோர் பாமரன். டி. ஆட்சியின் முறைகேடுகளால் வருந்தும் நிர்வாகிகள் விவேகி. இ. நமது நலனுக்கான பாததூளியை வகிப்பவர் மகான். எஃப். ஒப்பற்ற ரக்ஷையான புழுதியை மேனியில் ஏற்பவர் துறவி. Zurich milk yield. The annual milk yield in India, which has the world's biggest bovine population, is only 500 kg against 6500 kg for an Israel cow. The Japanese cow takes the second spot with a 6000 kg, while Swiss cows occupy an unspecified middle rank with a yield of 4000 kg. In Japan, average yield of paddy is 6 tons per hectare. In India, average yield of paddy is 1.2 tons per hectare. In every country, the average output of labor and the state's staff is about 80%, whereas in India, the output is only 30%. 126. A. பதவியை குறிக்கோளாக கொள்ளும் ஆட்சியினர் பாபி. பி. பாதிக்கப்பட்டோரின் மகஜரை மதிக்காத ஆக்ஷி பாபி. சி. மக்களின் மனுக்களை தாமதமற்று தீர்க்கும் ஆக்ஷி பாமரன். டி. கடும் அபராதத்தால் ஊழல்களை தவிர்க்கும் ஆபீசர் விவேகி. இ. தன்னை பின்பற்ற விளம்பரமேற்ற வேந்தன் விவேகி. எஃப். அநீதி ஆட்சியில் பதவியை உதறிவிடுபவன் சிறந்த விவேகி. ஜி. விண்ணுலகிலிருந்து அவதரிப்பவர் அவதார மகான். எச். காலருத்ரனால் ஜனிக்க வைக்கவும் படுபவர் துறவி. 126. தங்களைப் போலவே தங்களுடைய வம்சத்தினர்களும் மற்றைய அரசர்களும் குற்றமற்ற ராஜ்யத்தை நீதியுடன் பரிபாலிப்பதிலும் தெய்வீகத்தை நிலவ வைப்பதிலும் எம்மியளவும் தவறக்கூடாது என்ற நோக்கத்தில் கோவில் சுவர்களிலும் கல் தூண்களிலும் பாறைகளிலும் உலோகத் தகடுகளிலும் அரசர்கள் விளம்பரங்களை அளித்து வந்தனர். மேலும் தெய்வங்களின் ஆజ్ఞைக்கு புறம்பில்லாமல் தாங்கள் ஆட்சி புரிந்து வந்ததையும் தெய்வங்களிடத்தில் வைத்திருந்த பக்தியையும் தெய்வங்களுக்கு அளித்து வந்த ஏராளமான உபயங்களையும் தெய்வங்கள் தங்களை கடாட்சித்து வந்ததையும் பண்டைய காலத்திய உலக அரசர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எகிப்திய சுருக்கம். நாம் அறிந்த வரையில் ஏனைய துறைகளிலும் வியக்கத்தக்க சாதனைகளை ஏற்று வந்தவர்கள் எகிப்தியர்கள் ஆவர். தாங்கள் ஆதிசாஸ்திரங்களை எம்மியளவும் பிறழாமல் கடைபிடித்து வந்ததினால் தெய்வங்கள் தாமாகவே தங்களுக்கு அருள் புரிந்து வந்ததாக எகிப்திய பிராமணர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் ஏபிஸ் என்ற ஓர் உயிருள்ள ரிஷபத்தையும் புல் பரமேஸ்வரனாக ஆராதித்து வந்தனர். இந்த ரிஷபத்தின் தாய்ப்பசுவுக்கு மின்னலின் சக்தியினால் கர்ப்பம் ஏற்படுவதாக அவர்கள் உறுதி கூறியிருக்கின்றனர். ஒரு ரிஷபம் இறந்துவிட்டால் மற்றொரு அத்தகைய ரிஷபம் உதிக்கும் இடத்தை அடைந்து அதை கொண்டு வந்து விடுவார்களாம். இத்தகைய ரிஷபங்களில் பரமேஸ்வரன் ஆஸ்ரிஸ் பிரவேசித்திருப்பதை அவர்கள் தெய்வங்களின் மூலம் அறிந்திருந்தனர். ஆரிஸ் இஸ் அதர்வைஸ் கால்டு ஏமன். ரா பி டா பரமேஸ்வரன். மெம்பிஸ் க்ஷேத்திரத்தில் ஒரு பெரிய நிர்மாணத்தில் வீற்றிருந்த இந்த ஏபிஸ் தெய்வத்திற்கு உற்சவங்களை ஏற்று கோலாகலமாக கொண்டாடி வந்தனர். தெய்வங்கள்
நானாவிதமான தானியங்களையும் ஏராளமாக அளித்து வந்ததாக பெருமையுடன் கூறியிருக்கின்றனர். அவர்கள் சில பிராணிகளையும் சில பறவைகளையும் தெய்வங்களைப் போல் கருதி வந்ததால் ஒவ்வொரு குடும்பத்தினரும் அவர்களுடைய சக்திக்கு தகுந்தவாறு அவைகளை புனிதத்துடன் வளர்த்து வந்தனர். அவைகளுக்கு உயர்ந்த வாசனாதி திரவியங்களுடன் கூடிய வெல்வெட் படுக்கைகளை அமைத்து வந்ததுடன் தேனுடன் கலந்த ஆகாரங்களை கொடுத்து போஷாக்குடன் பராமரித்தும் வந்தனர். அவைகளில் ஏதாவது இறந்துவிட்டால் குடும்பத்தினர் ஸ்நானம் செய்து துக்க நாட்களை ஏற்றி விடுவார்கள். அவைகள் இறக்கும்பொழுது வீட்டில் இருக்கும் உணவு பதார்த்தங்களை பயன்படுத்துவதில்லை. நைல் நதியில் நீராடும் ஓர் பிரம்மோற்சவத்தின் பொழுது முதலைகளின் மூலம் ஏதும் அபாயம் நேராமல் இருக்க வேண்டியதின் பொருட்டு பிராமணர்கள் மந்திரத்தின் மூலமாக ஓர் 10 நாட்களுக்கு அவைகளை கட்டுப்படுத்தி வைப்பது வழக்கம். 11வது நாளிலிருந்து அவைகள் தம்முடைய இயல்பான பழக்கத்தை ஏற்றுவிடும். புராதன காலத்திய பிரமிட் வம்சத்தினர்களின் மன்னர்கள் தங்களை பிரமிட்டுகளில் அடக்கம் செய்து கொண்டனர். தற்போது 2 பெரிய பிரமிட்டுகள் மட்டும் காணப்படுகின்றன. ஒரு சமயம் அவர்கள் தெய்வங்களின் அனுமதியை பெற்று 2 பிரமிட்டுகளை நைல் நதியின் கீழ் கரையிலிருந்து மேல்கரையில் கொண்டு சேர்த்தனர். கிமு 16ஆம் நூற்றாண்டில் சூரிய வம்சத்திற்கு வாரிசு அற்றுப்போகவே பகவானே நேரடியாக வந்து புத்துயிர் அளித்தார். Hatshepsut herself was not, however, of purely solar race. Sensneb had not been scion of the royal house, and this flaw in her pedigree might have marred the sanctity of the solar. But according to pagans' doctrines, this defect of birth could be remedied only by a divine miracle, and the ancestral god becoming incarnate in the earthly father at the moment of conception had to condescend to infuse fresh virtue into his race in this manner. The inscriptions with which Hatshepsut decorated her chapel relate how, on that fateful night, Amen, Parameshwaran, descended upon Ames in a flood of perfume and light. The queen received him favorably, and the divine spouse, on leaving her, announced to her the approaching birth of a daughter in whom his valor and strength should be manifested once more here below. The sequel of the event is displayed in a series of pictures. The protecting divinity who preside over the birth of children conduct the queen to her couch, and the sorrowful resignation depicted on her face, together with the languid grace of her whole figure, display in this portrait of her finished work of art. The child enters the world amid the shouts of joy, and the propitious genii who nourish both her and her double constitute themselves her nurses. At the appointed time, her earthly father summons the great nobles to a solemn festival and presents to them his daughter, who is to reign with him over Egypt and the world. இப்பொழுது ஒரு பெரிய போரில் ஈடுபட்ட மகா ராமசேஷரை ராம்சஸ் II 1345 to 1285 பற்றி சற்று தெரிந்து கொள்வோம். எகிப்துக்கு பரம்பரை விரோதியான கேட்டா அரசன் பாலஸ்தீனம், ஆசிய மைனர், மாடர்ன் டர்க்கி முதலிய பிராந்தியத்திலுள்ள அரசர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி எகிப்து தேசத்தை அழித்துவிடத் தயாரானான். இதை அறிந்து ராமசேஷர் பிரம்மாண்டமான படைகளுடன் ஓர் இடத்தை குறிப்பிட்டு சென்று கொண்டிருந்தார். இந்த சமயத்தில் 2 உளவாளிகளே மன்னரைக் கண்டு தாங்கள் எதிரிகளிடம் கூலிக்கு அமர்ந்திருப்பதாகவும் ஆனாலும் மன்னருக்கு பணிபுரிய தங்களுடைய தலைவர்கள் விரும்புவதாகவும் கூறிவிட்டு தற்போது எதிரிகள் 40 மைல் தூரத்தில் முகாம் போட்டு தயாராக இருப்பதாகவும் அறிவித்துவிட்டு சென்று விட்டனர். இதை நம்பிய மன்னர் தனது முக்கியமான பரிவாரங்களுடன் முன் செல்ல படைகளை பின்தங்கி தொடர்ந்து வர ஆக்ஞையிட்டார். ஆனால் மன்னர் சுமார் 3 மைல்கள் செல்வதற்குள் பக்கவாட்டங்களில் தயாராக மறைந்து காத்திருந்த எதிரி படைகளில் ஓர் பகுதியினர் அந்த சமயத்தில் நிராயுதபாணிகளாக வந்து கொண்டிருந்த மன்னரின் படைகளை திடீர் தாக்குதலின் மூலம் வளைத்து கொண்டு மேலே செல்ல விடாமல் தடுத்து முற்றுகையிட்டு விட்டனர். மேலும் போர்க்கருவிகளையும் கைப்பற்றிவிட்டனர். இதே விதமாக சற்று தூரத்திற்கு முன்னால் சென்று கொண்டிருந்த மன்னரையும் இராணுவம் சூழ்ந்து கொண்டது. இத்தகைய நிலைமையில் தன்னந்தனியாக தவித்து நின்றார் மன்னர். The forces of the enemies were not inferior to the Egyptians. The king of Kelibu alone commanded 18,000 picked men, besides a well-trained infantry. They had also 2,500 chariots, each carrying 3 men. In other words, the whole of Syria, from the banks of Euphrates to the Nile, rose in arms against Egypt. The king is here represented alone, surrounded by the enemy and in great danger.
but his first impulse is to God, and before rushing into the melee, he makes this long address to Amen, and help came to him. இத்தகைய ஆபத்தான சூழ்நிலையில் எதிரிகள் மன்னரை ஏளனத்துடன் நோக்கி வந்தனரே தவிர அவரை உடனடியாக கொன்றுவிட நடவடிக்கை எடுக்கவில்லை. மன்னர் தனது ரதத்திலிருந்து வாது பகவானிடம் முறையிடுகிறார். எனது தந்தையான ஏமன் பரமேஸ்வரன், நீ எங்கே இருக்கிறாய்? ஓர் தந்தை தன்னை மறப்பதுண்டா? உன் ஆக்ஞையை பின்பற்றித்தானே இந்த திக் விஜயத்திற்கு புறப்பட்டேன். உன்னுடைய கட்டளைகளின் நான் எதையும் மீறினவனல்லவே. அவர் மகத்தான சக்தியை பெற்றவர். எகிப்தின் பிரபுவாகிய அவர் தன்னை குறுக்கிடுபவர்களை வெல்லக்கூடியவர் அல்லவா? உனக்கு இந்த ஆசிரியர்கள் எம்மாத்திரம்? தீவிர பக்தியை ஏற்காதவர்களின் பலத்தை குன்ற வைப்பவரல்ல அமன். எண்ணற்ற பொருள்களை நான் உனக்கு சமர்ப்பிக்கவில்லையா? லட்சக்கணக்கான ஆண்டுகள் வரையில் நிலவக்கூடிய கோயில்களை உனக்கு நிர்மாணிக்கவில்லையா? இவ்வுலகின் அபூர்வ வஸ்துக்களையும் செல்வங்களையும் உனது நிமித்தமாக சமர்ப்பிக்கவில்லையா? எனது மனைவிகள் புத்திரர்கள் போன்றவர்களை நேசிப்பதை விட 1000 மடங்கு உன்னை நேசிக்கவில்லையா? 10000 புதல்வர்களும் சகோதரர்களும் லட்சக்கணக்கான குதிரை வீரர்களும் ஒன்று சேர்ந்து உதவி அளித்தாலும் அவைகள் அமனுக்கு ஈடாகாது என்பதை நான் அறியாதவன் அல்லவே. எனது தந்தையை நான் தற்போது தனியாக நிற்கிறேன். லட்சக்கணக்கான எதிரிகள் என்னை சூழ்ந்து கொண்டு விட்டனர். என்னுடன் இருந்த தளபதிகளையோ வில்லாளிகளையோ குதிரை வீரர்களையோ ரதங்களையோ காணேன். என்னுடைய தெய்வீக கதறல்கள் ஹெர்மாந்திஸ் பகவானின் செவிகளில் விழுந்தன. அமன் தெய்வம் எனது கதறலுக்கு அபயமளித்தார். அவர் தனது கரத்தை எனக்கு அளித்தார். உணர்ச்சி மிகுந்த ஆனந்தத்தால் நான் வீறிட்டேன். என் பின்னால் என்னை அனுகிரகித்து நின்றார். மேரி அமன் ராமசேஷனே, நீ நிற்கும் இடத்திற்குத்தான் நான் விரைந்து வந்தேன். குழந்தாய், உனது தந்தை நானேதான். உனது மனோ உறுதியை மெச்சினேன். எனது கரத்தை உனக்கு அளித்திருக்கிறேன். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். உனது மனோபீஷ்டத்தை நிறைவேற்றிக்கொள் என்ற பகவானுடைய அபயக்குரல் எனது செவிகளில் ஒலித்தன. ராமசேஷரின் கோரிக்கையும் பகவானின் அபயவாக்கும் சிறிது நேரத்திற்குள் முடிவடைந்து விட்டன. எனவே ராமசேஷர் நமது ராமபிரானைப் போல தனது ரதத்திலிருந்து அம்புகளை எய்திட ஆரம்பித்தார். எதிரிகளுக்கு தலைமை தாங்கிய கேட்டாவின் ஹிட்டைட் அரசனும் போர் சங்கை ஊதிவிட உத்தரவிட்டான். சுருங்கச் சொல்லில் எதிரிகளின் அம்புகள் மன்னரை அணுகவில்லை. மன்னரால் ஏவப்பட்ட ஒவ்வொரு அம்பும் நூற்றுக்கணக்கானவர்களை அலை அலையாக ஓராண்டிஸ் நதியில் அலங்கோலமாக வீசி எறிந்து வந்தன. எதிரிகளில் பலர் தங்களுடைய அம்புகளை பிரயோகிக்கும் வீல்டு சக்தியை இழந்தனர். இவைகளை உணர்ந்த பெரும்பாலோர் மன்னரின் ஸ்தானத்தில் தெய்வமே போரிடுவதாக நினைத்து போர்க்களத்திலிருந்து தத்தமருடைய நாடுகளுக்கு திரும்பிவிட்டனர். போர் அதிக நேரம் நீடிக்கவில்லை. மன்னரின் படைகளும் மன்னரை அடைந்தன. மன்னர் கேட்டாவின் அரசனை மன்னித்து விட்டதுடன் அவனால் வேண்டப்பட்ட உடன்படிக்கைக்கும் இசைந்தார். இந்த தெய்வீக சம்பவத்தை தனது ராஜ்யத்தின் பெரும்பாலான இடங்களில் சித்திரங்களின் மூலமாகவும் சிற்பங்களின் மூலமாகவும் கல்வெட்டுகளில் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலமாகவும் மன்னர் அறிவித்திருக்கிறார். இத்தகைய அபூர்வ சாதனையை மன்னர் குறிப்பிட்டிருக்கும் பொழுது தனக்கு பகவான் அளித்த அனுகிரகத்தை தான் திருப்பி திருப்பி போட்டியிருக்கிறாரே தவிர தன்னுடைய பிரமையோ பராக்கிரமத்தையோ சற்றேனும் குறிப்பிட்டு கொள்ளவில்லை. The subject, in fact, is not the victory at Kadesh and defeat of the enemies, important as these may be to the historians, but the indomitable courage of Ramses, his faith in the aid of the gods, the irresistible strength of arms என்பதாக ஒரு கிறிஸ்தவ மேதாவி குறிப்பிட்டிருக்கிறார். ராமசேஷர் எகிப்தின் 20,000 நகரங்களிலும் ஒவ்வொரு கோயிலை நிர்மாணித்ததுடன் தனது முன்னோர்களைப் போல் பல கோவில்களை விஸ்தரித்தார். தெய்வ சாதுக்களாக இயங்கி வந்த முந்திய மன்னர்களின் சிலைகள் தெய்வங்களுக்கிடையில் அமர்ந்து வந்ததைப் போலவே ராமசேஷரின் தந்தையான முதலாவது செத்தியின் சிலையும் அமர்த்தப்பட்டிருந்தது. He holds the club in one hand and in the other a complex scepter combining the different symbols of life and death. மேலும் இவைகளுக்கு முன்னிலையில் நின்று ராமசேஷர் தனது தந்தையை ஆராதிப்பதைப் போலவும் காட்டப்பட்டிருந்தது. இதைப் போலவே மற்றொரு கோவிலில் தெய்வங்களுக்கிடையே அமர்ந்திருந்த ராமசேஷரின் சிலையை அதன் முன் நின்று ராமசேஷரை ஆராதிப்பதைப் போலவும் காட்டப்பட்டிருந்தது. இது ஓர் வேதாந்த தத்துவமாகும். அடுத்தபடியாக எகிப்தியர்கள் பிரேதங்களை பதப்படுத்தும் எம்பால்மிங் மேதைகளாகவும் திகழ்ந்தனர். 4000 ஆண்டுகளுக்கும் முந்தைய பிரேதங்களின் இமை மயிர்கள் ஊதிராமலும் சருமம் சுருங்காமலும் இன்றைக்கும் காணப்படுகிறது என்றால் அத்தகைய பக்குவத்தின் சிறப்பை என்னவென்று சொல்வது? நிற்க பொதுமக்களும் பிரபுக்களும் அவரவர்களுடைய சக்திக்கு தகுந்தவாறு தங்க உருப்படிகளை தங்களுடைய பிரேதத்துடன் அடக்கம் செய்து வருவது ஓர் வழக்கமாகும். இதே விதமாக அடக்கம் செய்யப்பட்டிருந்த மன்னர்களின் கல்லறைகள் சூறையாடப்பட்டு விட்டாலும் ஏதோ ஒரு சில கல்லறைகள் மட்டும் தப்பித்து கொண்டு விட்டன. இவைகளை ஐரோப்பிய ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தனர். நேர்த்தியான வெல்வெட் பெட்டிகளில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த மன்னர்களின் பிரேதங்கள் அனைத்தும்
நவரத்தினங்களால் பதிக்கப்பட்ட தங்க கவசங்களை ஏற்று வந்தன. இந்த கவசங்களில் மன்னர்களின் முகங்கள் தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருந்ததை கவனித்த ஆராய்ச்சியாளர்கள் எகிப்திய ஸ்தபதிகளின் வேலை திறனை பெரிதும் பாராட்டியிருக்கிறார்கள். மேலும் ஃப்ளோரல் டிசைன்ஸ், டெக்கரேட்டிவ் ஆர்ட் போன்ற எகிப்திய வேலைப்பாடுகளில் காணப்பட்ட ஜியோமெட்ரிக்கல் அக்யூரசி, சிமெட்ரி போன்ற அம்சங்கள் நவீன கலை மேதைகளை வியக்க வைத்தன. துதங் அமன் கிமு 1390 to 1380 என்ற ஓர் மன்னருடைய கல்லறையில் காணப்பட்ட தங்க எடையின் மதிப்பு மட்டும் 25 லட்சம் டாலர்களாக, அதாவது 19ஆம் நூற்றாண்டின் ஆங்கிலேயர்களின் காலத்தைய 1,12,50,000 ரூபாய்களின் பெருமானமாக கூறப்படுகிறது. The king's tomb consisted of 4 small chambers filled with 5,000 objects, strange animals, statues of gods, and gold bejeweled vessels, furniture, writing utensils, musical instruments, weapons, games, decorative objects such as the ethereally translucent effigies of deities, such as the glowering gilded cobra intended to speed the king's passage from this to the next world. ஓர் உயர்ந்த மலைச்சாரலை குடைந்து அவ்விடத்தில் பிரத்யேகமாக பத்திரப்படுத்தப்பட்டிருந்த சில முக்கியமான மன்னர்களின் மம்மிகள் மேற்கத்திய மியூசியங்களில் அமர்ந்திருக்கின்றன. அவைகளுள் மகாராமசேஷர் லண்டன் மியூசியத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். இவைகள் ஒரு பிரமிக்க உலகில் தங்கம் நிறைந்திருந்த ஒரு சில இடங்களை மட்டும் நாம் அறிந்த வரையில் தெரிந்து கொள்வோம். தெய்வ மதத்தினராக விளங்கிய இன்கா நாட்டினர்கள் யுத்தத்தையே அறியாதவர்களாக இயங்கி வந்தனர். முதலாக தென் அமெரிக்காவில் காலை வைத்த ஸ்பானிய கிறிஸ்தவர்கள் இன்காவின் மேல் படையெடுத்தனர். இன்காவின் அரசன் சமாதான உடன்படிக்கைக்கு முன்வந்தான். ஆனால் கிறிஸ்தவர்கள் அரசனை ஒரு மண்டபத்திற்குள் அடைத்து சிறை வைத்ததுடன் அந்த மண்டபச் சுவற்றில் கையெட்டும் உயரத்தின் அளவுக்கு தங்கத்தை நிரப்பி கொடுக்க வேண்டுமென்ற நிபந்தனையும் விதித்தனர். அரசனை தெய்வம் போல் கருதி வந்த பிரஜைகளும் தங்களுடைய ராஜ்யத்தில் உள்ள தங்கம் அனைத்தையும் சேகரித்து ஸ்பானிய தலைவனிடம் கொடுத்து தங்களுடைய அரசனை விடுவிக்க வேண்டிக் கொண்டனர். ஆனால் நன்றி கெட்ட அந்த ஸ்பானிய தலைவன் அரசனை கொன்று தீர்த்ததுடன் மேலும் தங்கத்தை குவித்து கொடுக்க இன்கா மக்களை ஹிம்சித்து கொல்லவும் தலைப்பட்டான். இந்த இடத்தில் நமது மதத்திய ஜெருசலம் கோவிலின் தங்கத்தை பற்றியும் கொஞ்சம் கொடுத்து விடுகிறேன். ஹீப்ரு மன்னனான சாலமனுடைய சிவன் ஜெஹோவா கோவிலை பற்றி ஓர் பேராசிரியர், த கோல்ட் விச் சாலமன் 1000 BC employed in overlaying the sanctorum of the temple, which was no more than 30 feet square and 30 feet high, amounted to 4,320,000 pounds sterling. The gold which he had in 1 year from Ophir was equal to 3,240,000 pounds என்று கூறியிருக்கிறார். இந்த கோயில் வாயிலில் அமைக்கப்பட்டிருந்த வட்டமான ஓர் பெரிய வெண்கல தொட்டியை 7 பெரிய ரிஷபங்கள் தாங்கிக் கொண்டிருந்தன. பக்தர்கள் கைகால்களை சுத்தம் செய்து கொள்வதற்காக தொட்டியில் அன்றாடம் தண்ணீர் நிரப்பப்படுவது வழக்கமாகும். சாலமன் எகிப்திய ராஜ குடும்பத்தில் மனம் புரிந்து கொண்டவர் ஆவார். இவர் எகிப்திய பெரியோர்களால் ஆத்மீக தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டவரும் ஆவர். ஜப்பானிய தங்கத்தை பற்றி மார்க்கோ போலோ 1256 to 1323 கூறுவதாவது: Zipangu, Japan, had gold in greatest abundance. The entire roof of the palace is covered with a plating of gold in the same manner as we cover houses with tiles. The ceiling of the halls are of the same precious metal. Many of the apartments have small tables of pure gold considerably thick, and the windows also have golden ornaments. So vast indeed is the richness of the palace that it is impossible to convey an idea of them. எனினும் உலகின் எந்த ராஜ்யத்தின் தங்க அளவும் ஓர் எகிப்துக்கோ பாபிலோனியனுக்கோ ஈடாகாது. கிரேக்கர்களின் பொன்காலத்திய கிமு 5ஆம் நூற்றாண்டு பெரிக்லிஸ் மன்னன் கிரேக்க தெய்வங்கள் ஒவ்வொன்றுக்கும் விலை மதிப்புள்ள சிலைகளை தயாரித்தான். முக்கியமாக தங்கம், வெள்ளி, தந்தம், நவரத்தினங்கள், வைடூரியம், செடர், எபானி, வுட் போன்றவைகளினால் தயாரிக்கப்பட்ட ஜூபிட்டரின் சிலையையும் மினர்வாவின் சிலையையும் அக்காலத்திய ஆசிரியர்கள் பெரிதும் வர்ணித்து போட்டியிருக்கிறார்கள். இவைகள் ஃபிடியஸ் என்ற சிற்பியின் சிருஷ்டிகளாகும். கோவில்களுக்குள் ஸ்தாபிக்கப்பட்டிருந்த அந்த இரு சிலைகளுள் ஜூபிட்டர் 50 முழங்கள் உயரத்தையும் மினர்வா 28 முழம் உயரத்தையும் கொண்டவைகளாக இருந்தவை என்றால் அவைகளை மனதால் நிதானித்து பாருங்கள். ஜூபிட்டரின் சிலை ஆசனத்தில் அமர்த்தப்பட்டிருந்தது. இத்தகைய கிரேக்க நிர்மாணங்களையோ சமோஸ் கோவிலையோ எஃபீசஸ் கோவிலையோ எகிப்திய சிருஷ்டிகளுடன் ஒப்பிட முடியாது என்பதாக ஹீராதத்தர் கூறியிருக்கிறார். அவர் கூறுவதாவது:
4 பக்கவாட்டச் சுவர்களும் ஓர் உயர்ந்த மேல்கூரையும் கொண்ட பிரம்மாண்டமான நிர்மாணம் லேபிரிந்த் வழவழப்பான சலவை கற்களினால் கட்டப்பட்டிருந்ததாகும். இதில் 1500 மண்டபங்களும் கோர்ட்ஸ் ஹால்களும் அடங்கியிருந்ததாகும். அந்த ஒவ்வொரு அறையும் விதவித சிலைகளையும் சிற்பங்களையும் சித்திரங்களையும் நிரப்பிக் கொண்டிருந்ததாகவும் மேலும் உயர்ந்த உட்புற கூரையிலும் இதே விதமாக காணப்பட்டதாகவும் விவரித்திருக்கிறார். கடைசியாக இந்த அறைகள் முடிவடைந்தவுடன் ஓர் பிரமிட் காணப்பட்டதாகவும் அதுவும் உட்புற கூரைக்குள் அடங்கியிருந்ததாகவும் ஆனால் அந்த பிரமிட் பாதாளத்திலிருந்து நிர்மாணிக்கப்பட்டிருந்ததாகவும் கூறியிருக்கிறார். தவிர அந்த பிரமிட்டின் பக்கவாட்டங்களில் பிரம்மாண்டமான பலவித பிராணிகளின் உருவங்கள் காணப்பட்டதாகவும் அந்த பிரமிட் 240 அடி உயரத்தை கொண்டதாகவும் அந்த பிரமிட்டின் அடிபாகத்திலிருந்து ஓர் சுரங்கப்பாதை செல்வதாகவும் வர்ணித்திருக்கிறார். எகிப்திய பாபிலோனிய மன்னர்கள் தத்தமருடைய ராஜ்யங்களில் க்ஷேத்திர யாத்திரையின் பொருட்டு ஏராளமான சுரங்கப்பாதைகளை அமைத்திருந்தனர். பொதுவாக உலக மன்னர்கள் சுரங்கப்பாதைகளை அமைக்கும் வழக்கத்தை ஏற்று வந்தனர். தவிர அந்த 1500 அறைகளைப் போலவே தரைமட்டத்திற்கு அடியிலும் 1500 அறைகள் இருப்பதாகவும் அவைகளில் புனித முதலைகளும் மன்னர்களின் பவித்திரமான பிரேதங்களும் இருந்து வருவதாகவும் அத்தகைய புனித பாதாள ஸ்தலத்தை பார்க்க தனக்கு அனுமதி அளிக்கவில்லை என்றும் கூறியிருக்கிறார். இரண்டாவதாக, இந்த லேபிரிந்தை காட்டிலும் என்னை அதிகமாக கவர்ந்தது மோயரிஸ் என்ற ஏரியாகும். அந்த ஏரியின் பக்கவாட்டங்களும் தரைமட்டமும் கருங்கற்களினால் கட்டப்பட்டவைகளாகும். மேசன்ரி ஸ்ட்ரக்சர் அதிகபட்சமான ஆழம் 300 அடிகளாகும். அந்த ஆழமான தரைமட்டத்திலிருந்து 2 பிரமிடுகள் எழுப்பப்பட்டிருந்தன. அந்த பிரமிடுகள் ஜலமட்டத்தின் கீழ் 300 அடிகளையும் ஜலமட்டத்திற்கு மேல் 300 அடிகளையும் கொண்டவைகளாகும். அந்த பிரமிடுகளின் உச்சியில் மிக பிரம்மாண்டமான 2 சிலைகள் அமைந்திருந்தன. இந்த ஏரியின் ஜலம் பூராவும் 6 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு கால்வாயின் மூலமாக நைல் நதியில் வடிவைக்கப்பட்டு கட்டாந்தரையாக இயங்கி வந்தது. மீதமுள்ள அந்த 6 மாத காலத்தில் ஏரியில் ஜலம் நிரம்பியிருந்தது. இந்த ஏரியின் சுற்றளவு 400 மைல்கள் என்பதாகவும் ஹீராதத்தர் கூறி முடித்திருக்கிறார். இந்த விதமாக ஏரியின் ஜலம் நிரப்பப்பட்ட வகையையும் வடிய வைக்கப்பட்ட வகையும் ஏரியின் சாதனையையும் கிரகித்து உணர்வது எல்லாராலும் கடினமேயாகும். லட்சத்திற்கும் மேலான கோவில்களை நிர்மாணித்து வந்த எகிப்தியர்கள் தங்களுடைய தெய்வங்கள் மன்னர்கள் முதலியவர்களின் ஏராளமான சிலைகளை மலைச்சாரல்களிலும் அமைத்திருந்தனர். உயர்ந்த கோவில் சுவர்கள் ஒவ்வொன்றும் அவர்களுடைய தெய்வீகத்தையும் ஆத்மீகத்தையும் சித்திரங்களின் மூலம் அறிவித்து வந்தன.